மசாலா எல்லாமே ஓடுது. நாங்கள் எல்லாமே போகாமல் எதுக்கு உங்கள் லைவில் இருக்கிறோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. ஏன்னா வந்து இப்படி சொல்லும் போது அது ஒரு ப்ரெசண்டபுளாக இருக்கும் தான் நான் சொன்னேன். தேங்க்ஸ் அப்படின்றத விட நம்ம கையை வந்து பண்பாக வந்து சொல்லும் போது அது நல்லா இருக்குமே நான் அப்படி சொன்னேன். வார்த்தையால் எப்போவுமே வந்து எதையுமே வந்து சொல்லிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து நிச்சயமாக வெற்றி அடைஞ்சேன்னா அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது அந்த ஒரு புண்ணியம் கண்டிப்பாக உங்களையும் வந்து சேரும். அப்படியா? நீங்கள் சிரிச்சுட்டே கமாண்டு படிங்க, அழகாக இருக்குது. அப்படியா? ஓகே ஓகே. என் மைண்ட் செட் நல்லா இருந்தாலே கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சிரிச்சுலாம் பேசுவேன். மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். சம்டைம்ஸில் அது வரவே வராது, எனக்கு சுத்தமாக வரவே வராது. பார்ப்போம் பார்ப்போம். ஏமா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு கையெழுத்து கும்பிடுனது? கும்பிடாத, அவ்வளவு பெரிய விஷயம் நான் ஒன்றும் பண்ணலை. சப்போர்ட்டு தான் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா அதுதான் இங்கே கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கிறதுக்காக நான் வந்து அப்படி சொல்ல வரல. இப்போ நம்ம தமிழ் பண்பாடு எல்லாருமே வந்து எப்படிங்க வெல்கம் பண்ணுவாங்க? ஹாய் காய்ஸ் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் ஹாய்டா, ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், இப்போல்லாம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போல்லாம் அப்படி கிடையாது. வணக்கம், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் பண்பாடு. அதே மாதிரி மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி அதெல்லாம் சொல்கிறது வந்து இதுதான் உண்மையான ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு விதமாக இருக்கட்டும், வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், வணக்கம் வாங்க அப்படின்லாம் சொல்கிறது தான் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம். ஹாய் வாங்கன்றது அது இப்போ தான் நம்மலாம் பேசுகிறோம். அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன். இங்கே வந்து அதை வந்து ஒரு பண்பாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னுடைய ஆயுள் முழுக்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணுவேன் சந்தியா. நன்றி நன்றி, கண்டிப்பாக பண்ணுங்க. எனக்கு அனல் அடிக்குது, இவங்களுக்குலாம் கூறு தான். என் பசங்களுக்கும் வேர்க்குது. ஐயோ, மொட்டை மாடியில் இருக்கிற வீடு எப்பா வெயில் காலத்துக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா நேரமாகி விட்டது, இரவில் அதிகமாக இதோ முடிச்சுக்கலாம். இன்னும் கரெக்டாக ஒரு 4 நிமிஷம், சரிங்களா? நான் இதுக்கு தான் கொஞ்சம் கட்டுறதில்ல. மொபைல் பார்க்கக்கூடாது. எங்க தம்பி, நம்ம மொபைல் பார்க்காம கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஃபோனில் வந்து எடிட் பண்ணுறது, யூடியூப்னு கிடையாது, கம்ப்யூட்டர், லேப்டாப், யூடியூப் வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண் வந்து பாதிப்பு ஆகும் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக அந்த பெரிய பெரிய நிறைய லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கவங்க அதுக்கு ஆள் போடுறாங்க. அவங்களுக்கு அது சேலரி கொடுக்குறதுக்கான மேனேஜபிள் இருக்குது, அதனால் போடுறாங்க. அதுமாதிரி அந்த எடிட்டிங் பண்ணுறது நிறைய கடுப்படிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வயசே 1000 தடவை கேட்கணும்னா எப்படி இருக்கும்? நான் இன்றைக்கி நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அது வேறு கதை. என் வாய்ஸை நானே ரிப்பீட்டடாக 10 தடவை வச்சு கேட்டு அதை எங்கே கட் பண்ணணுமோ கட் பண்ணணும். அது ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்கும் எனக்கு. திரும்ப 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 கேட்டு திரும்ப அதை எடிட் பண்ணி அது மாதிரிலாம் தான் வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். நீங்களும் உங்கள் கணவரும் உங்கள் பிள்ளைங்க ஊட்டிக்கு போயிட்டு வாங்க. ஊட்டிக்கா? போகலாம்.